என் தங்கப்பிள்ளையே, ஞாயிற்றுக் கிழமையினுடைய இந்த வெற்றி விடியலில் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற காரியவாதி ஒருவரை அடையாளம் காட்டிக் கொடுக்க அம்மா வந்திருக்கின்றேன். காரியவாதி என்றால் என்ன? இவர்கள் உன் வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை இன்று இந்த நேரத்தில் என்னிடத்திலிருந்து நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையானது ஒவ்வொரு நாளிலும் உன்னை வேதனைப்படுத்தும் பொழுதெல்லாம் சுற்றி என்ன நடக்கிறது என்று காரணத்தை அறிய முடியாமல் நின்ற என் குழந்தை, இப்பொழுது நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை கேட்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்குமான காரணத்தை யார் கொடுத்தது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த ஒரு விஷயமும் இங்கு காரணங்கள் இல்லாமல் நடப்பதில்லை. எந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் அதற்கு பின்னால் யாரும் இல்லாமல் இருப்பதில்லை. அப்படி இருந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அவர் யார் என்று அறிந்து கொள்வதுதானே சற்று கடினமான விஷயமாக இருக்கின்றது. இன்று அந்த விஷயத்தையே உனக்கு எடுத்துச் சொல்ல உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த வெற்றி விடியலானது இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க போகின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் நிச்சயமாக உன்னை மனமகிழ்ச்சியில் ஆழ்த்தும். என்ன நடந்தாலும் சரி, எதை பற்றி யோசித்தாலும் சரி, கடைசியில் அதனினுடைய முடிவு உன் வாழ்க்கைக்கான தீர்வாக இருக்க வேண்டும். அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் பல நல்ல நிகழ்வுகளை எல்லாம் உன் அம்மா நடத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றேன். எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாமோ உனக்கு கண்ணீர் வந்த நிலையில் இப்பொழுது வருகின்ற இந்த பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்வதற்கு நீ ஒரு நாளும் கண்ணீர் சிந்தக்கூடாது. உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தில் நீ எப்பொழுதுமே உனக்கான அன்பை தேடி தெரிந்து கொண்டிருக்கின்றாய். முழுமையான அன்பு இது நாள் வரையிலும் தேடி உன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இருந்தாலும் உன்னோடு இருப்பவர்கள் உன்னோடு பேசுகின்ற வார்த்தைகளை கொண்டு அவர்கள் நல்லவர்கள் என்று நீ எப்பொழுதும் உன் அருகில் வைத்து கொண்டிருக்கின்றாய். என்னதான் இந்த வாழ்க்கையில் நடக்கின்றது? என்ன விஷயங்கள்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுக்கின்றது? யாரால் தான் உன் சந்தோஷம் கிடைக்கும் என்பதற்கெல்லாம் பதிலை தேடி தெரிந்து கொண்டிருக்கின்றாய். எல்லாவற்றிற்கும் பதில் எங்கே என்று நீ திரும்பி தேடுவாயானால் அதற்கு எல்லாவற்றிற்குமான பதில் உன்னிடத்தில்தான் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். ஏனென்றால் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வரும்பொழுது நீ விரும்பி ஏற்றுக்கொண்ட விஷயங்கள் அல்லவா, நீ வேண்டும் என்று மனதார நினைத்து பெற்றுக்கொண்ட உண்மையல்லவா? அப்படி இருக்கும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பின்விளைவுகளையும் நீதான் சந்திக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இந்த நேரத்திலிருந்து நீ ஒரு விஷயத்தை மனதிற்குள் உறுதிப்படுத்திக்கொள். துன்பமோ வேதனையோ மகிழ்ச்சியோ எதுவாக இருந்தாலும் நாம் நினைத்தால் மட்டும்தான் நம் அருகில் அது வரும். நாம் அதை பற்றி பெரிதாக கண்டுகொள்ளவில்லை என்றால் அது மனம் வருந்தி போய்விடும் என்பதுதான் உண்மை. அதனால் இது போன்ற சூழ்நிலைகளில் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் நினைத்து மனம் வேதனைப்படாமல் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றதோ அதையெல்லாம் நீ சரியாக கவனித்து எல்லாவற்றிலும் உனக்கும் பொறுப்பிருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நடந்து கொள்ள வேண்டும் என்று சிந்தித்தாலே போதும். எல்லா பிரச்சனைகளுக்கும் உனக்கு முடிவு அங்கு பாதி நிச்சயமாக கிடைத்துவிடும். எதையும் ஏற்றுக்கொள்ள துணிந்து விட்டாலோ, எதுவுமே நமக்கானது என்பதனை நீ புரிந்து கொண்டாலோ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன்னிடத்தில் கொடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எல்லா விஷயங்களுக்காகவும் நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய். உனக்காக நான் இருந்து நடத்துகின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கு பின்னாலும் எல்லா உண்மைகளும் உன்னை சுற்றி நடக்கும் என்பதனை முதலில் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, ஒவ்வொரு நொடி பொழுதும் நீ என்னவெல்லாம் யோசிக்கின்றாய் என்பதை பொறுத்துதான் இந்த வாழ்க்கை உனக்கான உச்சபட்ச சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுக்கும். நீ எதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள நினைக்கின்றாயோ
அதையெல்லாம் பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே துணிவோடு நிற்க வேண்டும். உன்னை சார்ந்து நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்குமே என் பிள்ளை, முதலில் நீ உனக்கான நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டால் நிச்சயமாக நீ தேடுகின்ற எல்லாமும் உன்னை முழுமையாக வந்து சேர்ந்துவிடும். இந்த நாளில், இந்த நொடிப்பொழுது, இந்த நேரம் உனக்கான சந்தோஷத்தை உன்னிடத்தில் கொடுக்கும் என்பதனை முதலில் நீ தெளிவாக தெரிந்து கொள். நான் நினைத்து விட்டால் எதுவாக இருந்தாலும் அதை உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக கொடுப்பேன் என்பது முதலில் உனக்கு நினைவில் இருக்க வேண்டும். யாரோ உனக்கு துன்பத்தை கொடுத்தார்கள், யாரோ உனக்கு கஷ்டத்தை கொடுத்தார்கள் என்று சொல்லி என் பிள்ளை, நீ முழுமையாக இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை தொலைத்து விட்டதை முதலில் நீ புரிந்து கொள். இனிமேலும் உன்னுடைய சந்தோஷத்தை தொலைக்காமல் உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ தெளிவாக பெற்றுக்கொண்டு அதன் பிறகு இந்த வாழ்க்கையின் உண்மைகளை நீ முழுமையாக தெரிந்து கொள்ள தொடங்க வேண்டும். எந்த நேரமாக இருந்தாலும் நாம் நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் நமக்கே உரித்தானதாகும் என்பது முதலில் உன் நினைவில் இருக்கட்டும். யாராக இருந்தாலும் எதை பற்றியும் பெரிதாக கவலைப்படாமல், யார் என்ன நினைத்தாலும் அதிலிருந்து நமக்கான சந்தோஷத்தை மட்டும் நீ தேடி பெற்றுக்கொண்டால் எப்பொழுதும் உன் வாழ்க்கை சிறப்பாக மாறுவதை உன்னால் உணர முடியும். ஆனால் இதுவெல்லாம் நீ நினைப்பது போல நடக்கவில்லை என்பதுதான் உண்மை. நீ ஆசைப்பட்ட அத்தனையுமே உனக்கு கிடைக்காமல் போனதற்கு என்ன காரணம் என்று யோசித்தாயா? உடனிருந்து கொண்டே நமக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற சில மனிதர்கள்தான் அத்தனைக்கும் காரணம். உனக்கு நடக்கின்ற நன்மைகளை கூட தடுத்து நிறுத்தி விட்டார்கள் அல்லவா? இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த எல்லா சந்தோஷங்களையும் உன்னிடத்தில் இருந்து பறித்து கொண்ட இவர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எந்நாளும் உன்னுடைய நட்பிற்கு தகுதியற்றவர்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற நன்மைகளின் மீது மட்டும் நீ கவனம் செலுத்தியதனாலோ என்னவோ இந்த வாழ்க்கையில் உன்னோடு இருந்த இவர்களை பற்றி அறியாமல் இருந்து விட்டாய். நீ சற்று சிந்தித்து பார். நீ செய்து கொண்டிருக்கின்ற செயல்கள் உன்னோடு இருந்த இவர்களுக்கு மட்டும்தான் தெரிந்தது. வேறு யாருமே இதை பற்றி அறிந்திருக்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது இவர்களால் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயங்கள் எல்லாம் இப்படி நடந்து கொண்டிருக்கிறதே என்று சற்று நீ சிந்தித்து பார்த்தாயா? நாம் நினைத்தது எப்படி இந்த அளவிற்கு மாற்றங்களை கண்டது? நாம் நினைத்தது எல்லாம் எப்படி இப்படிப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கியது என்று சற்று சிந்தித்து பார்த்தாயானால் நிச்சயமாக உனக்கு அன்றே புரிந்திருக்கும் என்னவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தது என்று. என் குழந்தையே, நீ நினைத்தது எல்லாம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காத பொழுது உடனிருந்து கொண்டு மனமகிழ்ச்சியோடு சிரித்தவர்கள் அல்லவா? உடனிருந்து கொண்டு உன்னுடைய சந்தோஷத்தை எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் உன்னுடைய கவலையை பார்த்து மட்டும் மனமகிழ்ச்சி அடைந்தவர்கள் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இவர்களிடத்திலிருந்து இனி உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கின்றது. இந்த காரியவாதி உன்னோடு இருந்து கொண்டே எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் இனி எந்த நல்ல விஷயமும் உனக்கு நடக்க விடாமல் பல தடைகளை உருவாக்குகின்றார்கள். அவர்களின் தேவைக்காக மட்டும்தான் உன்னிடத்தில் பழகுகின்றார்கள். உனக்கு ஒரு தேவை என்று அவர்களிடத்தில் சென்று நின்று பார். நிச்சயமாக எந்த காலத்திலும் உனக்கு உதவியை இவர்கள் தந்துவிட மாட்டார்கள். இப்பேற்பட்டவர்களை அருகில் வைத்து கொண்டுதான் நீ இத்தனை காலமும் உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று நினைக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு எத்தனை பெரிய சவாலாக இருந்திருக்கும் என்பதனை உன் தாயானவள் என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த சவால்கள் எல்லாம் உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றியை கொடுக்க வேண்டும். ஏற்கனவே பல சவால்களை நீ முறியடித்து விட்டாய். பல தீய மனிதர்களின் எண்ணங்களையும் முறியடித்து விட்டாய். இனியும் எப்பொழுதும் முன்னெச்சரிக்கையோடும் சுறுசுறுப்பாகவும் இரு. இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை நிச்சயமாக உன் கைகளில் கொடுக்கும். அப்படி கொடுக்கும் பொழுது
உன்னை சுற்றி இருக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்வாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.